Hi friends, welcome back to Deekshu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சுவையான ஆட்டு தலக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்க நம்ம ஆட்டு தலக்கறி குழம்பு நல்லா தகதகன்னு எண்ணெய் மிதக்க நல்லா ரெட் கலர்ல ஹோட்டல் டேஸ்ட் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கலர் மாதிரியே இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி தீக்ஷு சமையல் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அது ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தலைக்கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். தலைக்கறியை நல்லா 2-3 தடவை 2லேருந்து ஒரு 5 தடவைக்கு நல்லா கழுவிக்குங்க. மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு நான் கொஞ்சம் கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் ஆட்டு தலைக்கறி அதில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கறியை ஒரு 5-6 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புல ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நம்மளுக்கு. நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பொதுவாக இந்த குழம்பு குழந்தை பிறந்தவங்களுக்கு குழந்தை தலை சீக்கிரம் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. ஹெல்த்தியாக இல்லாதவங்க ஹெல்த்தாக இருக்கிறதுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள், இப்போ ஆட்டு தலைக்கறி எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன், கறியில் உப்பு இறங்குறதுக்காக. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா தான் சீக்கிரம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா மெல்லிசா, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விடலாம் நம்ம. அப்போதான் இந்த கறி நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்கிறப்ப இன்னும் நல்லா வெந்து வந்துடும் சாஃப்டாக. பாருங்கள், விசில் போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 விசில் வரட்டும். இந்த விசில் வர நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 மூடி தேங்காய், 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 2 பல்லு பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி கொஞ்சம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்சக்கடலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டேன். இது கூட 2 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, அதையும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். கறி வெந்த அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை 2 போட்டுக்கிறேன், பொரியட்டும். நம்ம தண்ணி குழம்புக்கு இந்த வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ 2 பிரிஞ்சி இலை, நல்லா வாசமாக இருக்கும் நம்ம குழம்பு. பாருங்க, இப்போ இதெல்லாம் பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா கலராக கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 தக்காளி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ரொம்ப போட்டால் குழம்பு காரம் இல்லாமல் ஆகிடும். ஏற்கனவே நம்ம வேக வச்சதுல தக்காளி பழம் 1 போட்டிருக்கோம், அதனால் 1/2 தக்காளி மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு கறியில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் மிதக்கிற மாதிரியும் இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் பாருங்கள். ஹோட்டலில் உள்ள அதே கலரில் வரணும்னா இந்த தக்காளி வதங்குறோம் இல்லையா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் ஒரு டீஸ்பூனில் இல்லை 1.5 டீஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இது போடுறப்ப குழம்பு தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க, அதோட காரம் ஈக்குவல் ஆகிடும். நான் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன்
குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இந்த வெறும் மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, ரெட் சில்லி பவுடர், அதை வந்து இந்த எண்ணெயில் வதக்குறப்ப நல்ல கலர் கொடுக்கும். பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் நான் குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்போ தெரியும் நான் ஏன் சொன்னேன்னு. நல்லா அந்த ரெட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த குழம்புன்னு கிடையாது, உங்களுக்கு பரோட்டா, சால்னா, குருமா எதில் செஞ்சாலும், எந்த நான்வெஜ் செஞ்சாலும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. குழம்பு நல்லா கலராக கொடுக்கும். இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன். வதக்கின பிறகு கறி வேக வச்சிருந்த தண்ணியை மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த கறியெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம எல்லா கறியையும் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எல்லா கறியையும் போட்டுட்டேன். இந்த சமயத்தில் உப்பு பார்த்துக்குங்க, உப்பு காரம்லாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம், உப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு கொதி வரட்டும் லைட்டாக. பாருங்க, லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் வேக வச்ச அதே குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்து நல்லா கேஸ் எல்லாம் அடங்கின பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ரெட் கலர் இருக்கு இல்லையா. இதை தான் நான் சொன்னேன், அந்த மிளகாய் தூளை வந்து வெறும் ரெட் சில்லி பவுடரை எண்ணெயில் தக்காளி வெங்காயத்தோடு வதங்குற போது இந்த கலர் நம்ம குழம்பு கொடுக்கும். இதுதான் ஒரு சீக்ரெட், இந்த குழம்போட சீக்ரெட். ஹோட்டலில் இதை தான் பண்ணுறாங்க. நம்மளோட குழம்பு நல்லா ஹோட்டல் கலரில் ரெட் கலரில் நல்லா தகன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட சுவையான ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. எத்தனை பேருக்கு தலைக்கறி குழம்பு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதிலே எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பு வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் அது கூடலாம் நல்லா சாப்பிட்ற நல்ல டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக குழந்த பிறந்த லேடிக்கு இந்த குழம்பு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தை வந்துட்டு சீக்கிரம் தலை நிற்கிறதுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன்.